Good morning, dear students. Today we discuss the topic is classical theory of employment. So previous class unemployment, then types of unemployment. So today we discuss topic classical theory of unemployment. Classical theory of unemployment அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் அப்படிதானமா. சோ அப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ அப்ப எம்ப்ளாய்மெண்ட் பத்தின ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அப்போ கிளாசிக்கல் தியரி ஆஃப் employment. Okay, that's all. So there was no single theory which could be labeled. There was no single theory would be labeled, and the theory of employment, the classical theory of employment is composed on different views of classical economics and the issue of income and employment in the economy. So ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட வேலையை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்கம்மா. சோ அதுல வந்து ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 1776ல வந்து ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்காங்க. சோ ஆடம் ஸ்மித் 1776ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. சோ 1776ல நாடுகளோட செல்வம் பற்றிய இயல்பு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகும் அது அப்படின்னா நேஷன்ஸ், ஓகே, நேஷன்ஸ், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So an enquiry into the nature and causes of wealth of nations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அது நம்மளுக்கு வந்து எப்போ சொல்லியிருக்காங்க? 1776ல சொல்லியிருக்காங்க. So an enquiry into the nature and causes of inquiry into the nature and causes of the wealth of nations. Causes of the wealth of nations. Okay, that's all. So next என்ன சொல்றாங்க அப்படினு பார்க்கலாம். Next one is, since the publication of the book, classical theory was developed by David Ricardo, J.S. Mill, and J.B. Say, and A.Z. Bigu. So இவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஓரியன்டா நம்மளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ யாரெல்லாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேவிட் ரெக்கார்டோ. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? டேவிட் Ricardo. Second, J.S. Mill. Then third, J.B. Say. And J.C. Bigu. Okay, that's all. So the classical economics assumed that the economy operates at the level of full employment without inflation in the long period. So long periodல நமக்கு எப்பவுமே என்ன செய்யாது, ஒரு முழு வேலை நிலையை வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, நினைச்சிருக்காங்க. ஆனா என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு அப்படின்னா இப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல, கண்டிப்பா அப்படிதானே. சோ அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஃபுல்லா ஒரு வேஜஸ் சேலரி எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு நல்ல பிரைஸும் வந்து பிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் இந்த எக்கனாமிக் லெவல்ல இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. ஓகேங்களா? சோ அப்ப போட்டியும் நிலவும், அதே நேரத்துல அரசோட இன்டர்ஃபியரன்ஸும் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அப்போ உள்ள அந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நம்பியிருக்காங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். Okay,
சேஸோட law of market என்ன அப்படின்னு பார்ப்போம். So Say's law of market is the core of the classical theory of employment. So the JB Say. So the year வந்து 1776 to 1832 வரோட period மா. Okay, so 1776 to 1832. So அதுலதான் அவர் வந்து எப்படி இருந்தாரு, ஒரு நல்ல ஒரு தொழிலதிபரா இருந்தாரு. சோ அப்ப ஆடம் ஸ்மித், டேவிட் ரெக்கார்டோ இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட எழுத்துக்கள் இருக்குன்னு அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களோட எழுத்துக்களால இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஈர்க்கப்பட்டாரு. சரியா? சோ ஈர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, ஜேபி சே வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாரு. சப்ளை வந்து என்ன செஞ்சிரு, அதோட தேவையை தானே உருவாக்கிக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அப்ப யாரோட புக்ஸ்ல வந்து இவர் ரொம்ப வந்து இன்டர்ஃபியர் ஆனாரு, ஜேபி சே வந்து டேவிட் ரெக்கார்டோ அண்ட் ஆடம் ஸ்மித். சோ ஆடம் ஸ்மித் அண்ட் டேவிட் இவங்க ரெண்டோட புக்ஸ் அவர் நல்லா என்ன பண்ணுவாரு, ரீட் பண்ணுவாரு. சோ தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சோ சப்ளை கிரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேயா? சோ சப்ளை தானே அவங்களோட டிமாண்ட் என்ன செஞ்சுக்கிடும், பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்கனாமிக் லெவல்ல இப்ப நம்ம குட்ஸ் அதெல்லாம் பாத்துருக்கோம் இல்லையா? சோ எக்கனாமிக் லெவல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, cannot generate overproduction or the problem unemployment in the economy. Okay, so according to Say, when goods all produced by firms in the economy, they pay reward to the factors of production. The households, after receiving rewards of the factors of production, spend the amount on purchase of goods and services produced by them. Okay, therefore the each product produced in the economy creates the demand equal to its value of. Okay, so ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஈக்குவல் டிமாண்ட கொடுக்கும். சரியா? சுருக்கமா நான் சொல்லணும்னா என்னது அப்படின்னா, நம்மளோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உற்பத்தி மூலமா தன் மீன் மேனுஃபேக்சரிங் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது மூலமா ஒரு நபரோட வருமானத்தை வந்து எப்படிலாம் ஈட்டலாம், அவங்களோட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மூலமா அவங்களோட குட்ஸ், அவங்களோட ஒர்க் எப்படி நம்ம வாங்கி செலவு பண்ணலாம், ஏன் நாடு முழுவதும் இந்த மொத்தமா உற்பத்தி பண்ணும்போது மொத்த இன்கம் எவ்வளவு இருக்கும், சமமா இருக்குமா, இதுதான் வந்து எனது சேயோட ஸ்பீச். ஓகே, சே அக்கார்டிங் டு சே. ஓகே, சோ அப்போ the each product produced in the economy creates demand equal. Okay, each product produced in the economy creates demand equal to its value in market. Okay, that's all. So அப்ப நம்ம in short, the classical theory explains a person receives his income from production which is spent on the purchase of goods and services produced by others. For the economy as a whole, therefore total production equal to total income. So total production equal to total income. Okay, that's all. So அப்போ நம்மளோட பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மொத்தமா நம்ம வந்து எவ்வளவுக்கு டோட்டலா ப்ரொடக்ஷன் இருக்கோ அதே ஈக்குவலுக்கு டோட்டலா இன்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன் அசம்ப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ assumptions. So first assumption is no single buyer or seller of commodity or an input can affect price. அப்போ வந்து ஒரு இன்புட்டோ ஒரு பையரோ செல்லரோ அதோட பிரைஸ வந்து நம்மளால என்ன செய்ய முடியாது, வாங்குறவங்களோ விக்கிறவங்களோ அல்லது அதுல இன்புட்டோ எதுவுமே என்ன செய்ய முடியாது, பிரைஸ சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, no single buyer or seller of commodity or an input can affect price.
சோ அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க? நோ சிங்கிள் பையர், இப்படிதான் எழுதணும், வர வழியில. நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் of commodity or an input can affect price. Okay, so second one is full employment, முழுசா வேலை நிலம், சரியா? full employment. Okay amma. Then third one, so third one is people are motivated by self interest and self interest determines the economic decisions. So motivated by self interest determines economic decisions. Okay, decisions. Okay, that's all. Then fourth one, the laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment equilibrium. So market forces determine everything is right. Okay, so நம்ம வந்து மார்க்கெட்ல உள்ள அந்த சக்தி அனைத்தையும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு எக்கனாமிக் லெவல்ல தானே சரி செஞ்சு அதோட சூழலை வந்து பெற்று முழுவா வேலை வாய்ப்பை எப்படி ஒரு சமமா அரசோட தலையிடாம நம்ம எப்படி அவசியமா வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப எக்ஸாம்பிளா இருக்கும். ஓகே, சோ அப்ப நம்ம என்ன எழுதணும்? the laissez-faire policy is essential போதும். ஓகே, சோ எதுக்காக அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ்க்கு. laissez-faire policy எதுக்காகமா? ஆட்டோமேட்டிக் and self-adjusting. Okay, that's all. Then fifth one is there will be a perfect competition in labor and product market. Okay, so வந்து நம்ம என்ன எழுதுவோம்? நம்மளோட உழைப்பும் இருக்கும், அதே நேரத்துல என்ன இருக்கும்? நம்மளோட ப்ரொடியூஸ் பண்றோம்ல குட்ஸ், அது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போட்டி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுலயுமே என்ன இருக்கும்? ஒரு போட்டி இருக்கும். அது என்ன மாதிரியான போட்டி இருக்கும்? நம்ம இப்ப வந்து குட்ஸ வந்து அனுப்புறோம்லாமா, சோ அதுலயும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த காம்படிஷன்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு போட்டி இருக்கதானே செய்யும். சோ அப்ப ஃபிஃப்த் ஒன் வந்து நமக்கு என்ன அப்படின்னா there will be a perfect competition. So perfect competitions இருக்கும். Perfect competition. Then sixth one is there is wage price flexibility இருக்கும். So price வந்து எப்படி இருக்கும்? wage price வந்து ரொம்ப flexibility இருக்கும். So wage price flexibility. Okay, that's all. Then seventh one is money acts only as a medium of exchange. So it's a money acts only medium of exchange. Medium of exchange. Okay, that's all. So next one long run analysis. So long run analysis na enama? Long run analysis. So அப்போ long run analysis ங்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஓட்டமா இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நீண்ட காலமா அதோட இது வந்து அடிப்படையாவே இருக்கும். அனாலிசிஸ் வந்து ரொம்ப அடிப்படையா லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்றது வந்து ரொம்ப நீண்ட காலமா இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ அப்போ எய்த் ஒன் வந்து லாங் ரன் அனாலிசிஸ்.
Then ninth one, there is no possibility for overproduction or unemployment. Okay, அதிக ப்ரொடக்ஷனுக்கோ அதிகமா வேலை இல்லாமைக்கோ இங்க வாய்ப்பு இருக்காது. Okay, so utilized there is a no possibility for overproduction or employment. No possibility. Overproduction or unemployment. Hello? Unemployment. Okay, that's all. Then 10th one is unutilized resources used until reaches full employment. Okay, unutilized resources used until reaches full employment. Okay, so அப்ப unutilized resources அப்படினா என்ன, நமக்கு பயன்படுத்தாத resources நிறைய இருக்கும் அப்படிதானமா. அதே மாதிரி until reaches the full employment, so அது வந்து என்ன ஆகும் அப்படினா முழுசா நம்மளோட வேலையை வந்து என்ன செய்து லாபகரமா மாத்தும். Okay, so the resources until reaches the full employment. So then 11th one, no government intervention automatic price adjustment mechanism operated. Okay, no government intervention automatic price adjustment mechanism operated. Okay, that's all. So no government intervention automatic price adjustments mechanism operated. Okay, then 12th one is interest rate flexibility leads is saving investment equality. Interest rate mark. So interest rate flexibility leads is saving investment equality. Okay, that's all. So அப்ப interest rate flexible இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், saving interest equality இருக்கும். That's all. Then implications of Say's law. What are the implications of Say's law? Say's law. There is no possibility for overproduction or unemployment. So நம்மளுக்கு அதிக வேலைக்கோ அதிக ப்ரொடக்ஷனுக்கோ இங்க என்ன இருக்காது, வாய்ப்பு இருக்காது. There is no possibility for overproduction or unemployment. Okay, then second one is if there exist unutilized resources in the economy, it is profitable to employ them up to the point of full employment. Okay, if there exist unutilized resources in the economy, it is profitable to economy them up to the point of full employment அப்படின்றாங்க. So நம்ம வந்து அப்ப என்ன பண்ணணும், நம்ம வந்து ரிசோர்சஸ் யூட்டிலைஸ் பண்ணாத அந்த ரிசோர்சஸ நம்ம என்ன செய்யறோம், ஒரு நாட்டுல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முழுசா வேலை வாய்ப்பை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது லாபகரமா தான் இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணாத ரிசோர்சஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நம்மளோட
அந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கான அந்த ப்ராஃபிட்டபிளுக்கான அந்த காரணிகள் இருக்கலாம் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா சோ அது முத கொண்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகே சோ the utilized resources in the economy utilized resources in the economy of profitable to employment okay profitable to employment that's all. Then third one is as an automatic price mechanism operates in the economy okay automatic price mechanism operates in the economy there is no government intervention sila government intervention irukadu okay government intervention கிடையாது no government intervention okay that's all then however J.M. Keynes emphasizes the role of state okay then fourth one is interest flexibility brings about equality between saving and investment okay interest flexibility brings about equality between saving and investment அப்பனா என்னது அப்படினா நம்மளோட இன்ட்ரஸ்டும் சரி நம்மளோட சேவிங்ஸும் சரி ரெண்டுமே எப்படி இருக்கும் ஈக்குவாலிட்டியா இருக்கும் ஓகே சோ ஈக்குவாலிட்டி between interest flexibility and investment interest flexibility and investment and equality ஆ இருக்கும் okay that's all then fifth one money performs only the medium of exchange function in the economy as people will not hold ideal money okay சோ அப்ப என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஐடியல் மணி அதாவது நம்மளுக்கு பரிவர்த்தனைக்கு மட்டுமா என்ன செஞ்சிருப்பாங்க மணியை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா பணத்தை மட்டுமே நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க கையிருப்பா வச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா so it's a medium money performance only the medium of exchange function okay money is only a medium of exchange function okay that's all as people will not hold ideal money okay that's all so these are the implications of Say's law next one criticisms of Say's law next topic is criticism criticisms of Say's law so என்னென்ன criticisms இருக்கு அப்படினு பாப்போம் so first Keynes ஓட criticisms Keynes according to so Keynes ஓட கருத்துப்படி என்ன சொல்றாங்க அப்படினா supply does not create its demand so வந்து நம்ம சப்ளை பண்றது வந்து அதோட தேவையை வந்து என்ன செய்யாது உருவாக்காது so அப்ப நம்ம என்ன ஆகும் அப்படினா it is not applicable where the demand does not increase as much as production increases so நம்மளோட production increase ஆகுற அளவுக்கு நம்மளோட demand that means நம்மளோட தேவை வந்து என்னது increase ஆகாட்டினாலும் இந்த விதி என்ன செய்யாது நம்மளுக்கு வராது Say's ஓட லாஸ் வந்து நமக்கு பொருந்தாது அப்படினு சொல்றாங்க ஓகே so supply does not create its demand okay it's not applicable where demand does not increases as much as production increases so demand increase ஆலைனா demand does not increases the production does not increases okay then second one is
automatic adjustment process will not remove unemployment. So automatic-ஆ எதையுமே என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி செய்ய முடியாது. So unemployment can be removed by increase in the rate of investment. So unemployment can be removed, increase rate of investment. Rate of investment. Okay, that's all. Then third one is money is not neutral. Okay, இது வந்து என்னது, money வந்து ஒரு neutral. Individuals hold money for unforeseen contingencies while business keep cash reserve for future activities. ஓகே, சோ அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தனி மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட எதிர்பாராத சூழ்நிலைக்காகவோ, நம்மளோட அந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவோ எதிர்காலத்துல நிறைய வந்து பணத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஆனா பணம் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா, ஒரு நிலையா இருக்காது, ஃபியூச்சர் ஆக்டிவிட்டிஸ்க்கு வச்சிருப்பாங்க. பட் இது வந்து என்னது, மணி இஸ் நாட் நியூட்ரல். Neutral. Okay, that's all. Then Say's law is based on the proposition that supply creates its own demand and there is no overproduction. So Keynes that overproduction is possible. Okay, Keynes வந்து overproduction is possible அப்படின்னு சொல்றாங்க. So அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, overproduction is possible. Keynes said overproduction is possible. That's all. Then fifth one, Keynes regards full employment as a special case because there is underemployment in capitalized economics. Okay, so underemployment இருக்கிறனால தான் நமக்கு முழு வேலை வாய்ப்பே என்ன செய்யல, சாத்தியமா இல்ல அப்படின்னு சொல்லி Keynes சொல்றாரு. Okay, so full employment as a special case because there is underemployment in capitalist economics. Underemployment in capitalized economies. Okay, then the need for state intervention arises in the case of general overproduction and mass unemployment. So the need for state intervention arises in the case of general overproduction and mass employment. Na full and full நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கும், அதே மாதிரி அதிகமா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். சோ அப்ப அந்த நாடுகள்ல அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபுல்லா ஸ்டேட் இன்டர்வென்ஷன்ஸ் உள்ள அந்த ஒரு இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யாது இருக்காது. ஸ்டேட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா தேவைப்படும், அவசியம் இல்லாம இருக்க கூடாது, தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அரைசஸ், state interventions and general overproduction. Okay, that's all. Okay, ma. Thank you students. So next class we will see.